ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் இந்தியாவுக்கு கிளம்பிட்டோங்க மலேசியாவிலேருந்து நியூ இயர் வெக்கேஷனுக்காக. ஸோ நாங்கள் எப்படி மலேசியா ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு ரீச் ஆனோம் அப்படிங்கிற ஃபுல் ஜேர்னியை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகலாம். எங்கள் பாப்பா என்ன சொல்லிகிட்ருக்கானா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மலேசியா ஏர்போர்ட்லேருந்து இந்தியாவுக்கு போகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லிகிட்ருக்கா. இந்த பஸ்ஸில் தாங்க நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போனோம். ஆக்சுவலி மலேசியாவில் 2 ஏர்போர்ட் இருக்குது, KLIA1 KLIA2ன்னு. இப்போ நாங்கள் ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தான் வரோம் இந்தியாவுக்கு. ஸோ அந்த ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னா KLIA2வில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் KL சென்ட்ரல் டு KLIA2 பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு 1.5 hours ஆகும் KL சென்ட்ரலில் இருந்து. ஸோ அப்போ கொஞ்சம் மழையும் பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் விண்டோ சீட்டில் உட்காந்து சாங்ஸ் கேட்டுட்டு இந்தியாவுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ்லேயே அந்த 1.5 hours போனதே தெரியல. ஸோ நாங்கள் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், என்னெல்லாம் சாப்பிட்ணும், யாரெல்லாம் போய் மீட் பண்ணணும், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிகிட்டே நாங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டோம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களோட ஃப்ளைட் டைமிங் பார்த்திங்கன்னா 10:25 ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு. பட் நாங்கள் 7 o'clock ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ டேரெக்டாக செல்ஃப் செக்இன் கவுண்டருக்கு போய் நாங்கள் எங்களோட பாஸ்போர்ட்ஸை ஸ்கேன் பண்ணி நாங்களே போர்டிங் பாஸ் பிரிண்ட் எடுத்துட்டோம். ஸோ மலேசியா ஏர்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம செல்ஃப் செக்இன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் போய் நம்மளோட புக்கிங் ஐடி கொடுத்து பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு போர்டிங் பாஸ் வந்துடும். ஸோ நம்ம கவுண்டரில் நின்று வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி செல்ஃப் செக்கிங் மிஷின்லேயே நம்ம நம்மளோட போர்டிங் பாஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம லக்கேஜ் கூட ட்ராப் பண்ணலாம். பட் ஆனால் நாங்கள் இந்த வாட்டி எந்த லக்கேஜும் எடுத்துகிட்டு வரல. அதனால நாங்கள் ஜஸ்ட் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிட்டோம். நம்மளோட ஃப்ளைட் 10 o'clock மேலே தான் அப்படிங்கிறதுனால சரி ஃப்ளைட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டின்னர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்குள்ளே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தாச்சு. ஸோ மெனு கார்டை நல்லா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் புரட்டி பார்த்தோம். ஃபுட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஏர்போர்ட்டில் காஸ்ட்லி தான். பட் நமக்கு வேறு வழி கிடையாது. அதனால் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச 2 ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் இங்கே ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிற ஃபுட்ஸ் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்தோன்னே பார்க்கலாம் அட்லீஸ்ட் ரேட் டேஸ்ட்டாவது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்கத்தியும் ஒரு பேசில் ரைஸும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ சும்மா சொல்லக்கூடாது, ஃபுட் உண்மையாலுமே நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமிக்ரேஷன் அண்ட் செக்இன்காக நம்ம உள்ளே போகிறோம். ஸோ அது ரெண்டுமே என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் செக்இன் அண்ட் இமிக்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக கேட்டுக்கு போயிட்டோம். ஸோ கேட்டுக்கு போய் ஃப்ளைட்டுக்குள்ளேயும் போயாச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃபும் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த ஃபீலிங். எப்போதுமே இங்கேருந்து போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இந்தியாவுக்கு போகும்போது எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 4 hours நம்ம இந்தியா போயிடலாம். பட் ஆனால் இதே சந்தோஷம் அங்கேருந்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இருக்காது. பட் இருந்தாலும் ஓகே, இப்போதைக்கு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்தியாவுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நியூ இயரையும் கிறிஸ்மஸையும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு.
அவ்வளோதாங்க, நம்ம திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆக போகுது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா டைமுக்கு 20:25க்கு கிளம்பணும். ஸோ மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் 2.5 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ நாங்கள் திருச்சி ஏர்போர்ட் வந்து கரெக்டாக 11:40 இந்தியன் டைமுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் மண்ணை மிதிக்கிற சந்தோஷமே தனிதாங்க. சொர்க்கமே ஆனாலும் நம்ம ஊர் மாதிரி இருக்காது தான். ஸோ இந்தியாவுக்கு ரீச் ஆயாச்சு. இன்னும் நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸில் எங்களோட வீட்டுக்கு போயிடுவோம். ஓகேங்க, நாங்கள் போய் எங்களோட நியூ இயர் வெக்கேஷனை என்ஜாய் பண்ண போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. ஸோ எங்கள் பாப்பாவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவளோட கிராண்ட் பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறதுனால இந்தியா தான் அவளோட ஃபேவரட் பிளேஸு. ஸோ நாங்கள் இந்தியாவில் வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பாய். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.